இந்த பதிவினுடைய நோக்கம் கலியுகத்தில் ஆன்மாவின் குரல் என்ற பகுதிக்குள் அமைந்திருக்கின்றது. கலியுகத்தில் என்னென்ன விதமாக இயற்கை செயல்படும் என்பதற்கு உதாரணமான நிகழ்வுகளை உங்களுக்கு தெரியப்படுத்துவதுதான் இதனுடைய பிரதானமான நோக்கம். இவைகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் கலியுகத்தில் வாழுகிறோம் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அதன் அடிப்படையில்தான் கடந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை போத்துக்கல் பகுதியில் அதனுடைய மெய்நில பகுதியில் இன்றைக்கு கடுமையான வெப்ப அலைகள் அடித்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில், வெப்ப அலைன்னு சொல்கிறது சில இடங்களில் போத்துக்களில் 42 செல்சியஸை எட்டி உள்ளது. அதனால் மக்கள் கடற்கரையில் பரந்த சூரிய கதிர்கள் படுகின்ற இடங்களில் இருந்து ஒதுங்கி இருக்கின்றார்கள். அப்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ரோல் மேகம் என்று சொல்லப்படுவது, அதாவது கடலுக்கு மேலே நீளமாக கருப்பு வடிவிலான மேக கூட்டம் ஒரு ரோல் ஷேப்பில், உருண்டை வடிவத்தில் எங்கும் பறந்திருந்தது. அந்த ஆச்சரியமான சம்பவம் அங்கே இருந்த மக்கள் பார்த்தார்கள். கடலுக்கு மேலே அந்த அடிவானத்தில் நீளத்துக்கு மேகம் கூட்டமாக ரோல் போல் அமைந்து காணப்பட்டது. அது எங்கேயுமே அசையாமல் அப்படியே இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. போத்துக்கல்ல இந்த நியூஸை எப்படி அதை தலைப்புச் செய்தியாக போட்டுன்னு சொன்னால், சுனாமி போல தாக்கிய ரோல் மேகம் போர்த்துக்கல் கடற்கரையில் அப்படி என்று இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் இருக்கும்போது சமுத்திரத்திலிருந்து, கடலில் இருந்து ஒரு பரந்த சுனாமி போன்ற மேகமாக வந்து அந்த கடற்கரை அடிவாரத்தை நிரப்பியது என்று அங்கே இருந்தவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ இந்த வானிலை நிகழ்வை ரோல் கிளவுட் என்று அழைக்கப்படுகின்ற இதை போர்த்துக்கல் கடற்கரையினுடைய பல கடற்கரையில் காணப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த ரோல் கிளவுட் என்பது ஒரு அரிதான ஒரு வானிலை நிகழ்வு. வெப்பமான மற்றும் குளிர்ந்த காற்று திரைகளுடைய சந்திப்பால் கடற்கரை காற்றோடு இணைந்து உருவாகின்றது. இந்த மேகங்கள் ஒரு நீளமான குழாய் வடிவில் தோன்றி நிலத்துக்கு சமமாக இடம் மாறுகின்றன. வெகுவாக ஒரு பெரும் அலை போலவே தோன்றினாலும் இது சுனாமியோடு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றுதான் சொல்லப்படுகின்றது. மேகங்கள் நெருங்கும் போது திடீரென சக்தி வாய்ந்த காற்று வீசியது. இது கடற்கரையில் இருந்தவர்களை ஆச்சரியப்படுத்தது. வாரம் முழுவதும் வெப்பநிலையை தொடர்ந்து உயர்ந்து இருந்ததால் ஒரு காட்டு தீ போல இந்த செய்தி பரவியது. இந்த செய்திக்கும் கலியுகத்தினுடைய ஆன்மாவின் குரலுடைய தலைப்புக்கு என்ன சம்பந்தம் என்று சொன்னால், ஆங்காங்கே இப்படி இந்த கலியுகத்தில் இயற்கைகள் மனிதனுக்கு எதிராக செயல்படுகின்றது. கலியுகத்தினுடைய செயல்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது உலகம் பூராகவும். இதுகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிய வேண்டும், நாங்கள் கலியுகத்தில் வாழுகிறோம் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நல்ல கர்மாவை செய்ய வேண்டும். அந்த நல்ல கர்மாவை செய்கின்ற பொழுது மறுபிறப்பு சக்கரத்தை நாம் இல்லாமல் செய்து முக்தி நிலை அடைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய பிரதானமான நோக்கம். இந்த கலியுகத்தில் ஆன்மாவின் குரல் இப்படிப்பட்ட செய்திகளை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். நன்றி.